எப்படியா இருக்கும்? படிச்சா வந்திருக்கும். உயவர்க்கும் வையத்து மாத முழுதும் கையகத்தடக்கி வந்த மா பலேவா மா பலேவா. சம்பாதிக்க தெரியாதுன்னு சம்பாதிக்க பழக்க கொடுக்க நான் வரல. என்ன சாப்பிட தெரியாதுண்டு அதுக்கு புத்தி சொல்ல நான் வரல. என்ன பின்னால எப்போடி காலத்துக்கும் முடிவில்லாத காலம் அவஸ்தைக்கு போய் மாட்டிக்கொள்ளுமே உன் தேகம். இப்ப இன்னைக்கு சாதாரண ஒரு முள்ளுப்பட்டாலும் அடிக்குமே. நம்முடைய மேனி போலதானே. ஒரு தலைவலி வந்தா தாங்காதே. இப்ப கஷ்டப்படுறது சாதாரணமாக ஒரு 15 நாள் தண்டனை உண்டாக்க ஊடு வாச எண்ணத்தை விட்டாலும் அந்த தண்டனையை ஓங்கி அடிச்ச பிச்சரிஞ்சு தானே நமக்கு நினைப்போம். ஏன் அவமானம் தாங்காது? அப்பேற்குற்ற தூலம் தானே இப்ப எடுத்து வந்திருக்கிறது. அப்ப கற்பாந்த கோடி காலம் அந்த நெருப்பில் அவஸ்தியும் அந்த அவமானமும் எப்படித்தான் படுமோ என்ற இந்த ஒரே இரக்கத்தை வச்சு நான் பேசுகிறேன். எனக்கு வந்ததே இப்படித்தானே நம்முடைய தேகம் போலதானே அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு பேசுகிறேன். அதைத்தான் நான் செய்கிற செயலை பேசுகிறது. இது பொற்பகன்ற வைக்கும் வலிமை ஊட்டுதாரே ஊட்டுதாரே. அதாவது நான் வருவேன் என் சொன்னோடி என் அண்ணனா தம்பியா சித்தப்பனா பெரியப்பனா அல்லது என் ஜாதிக்காரனா ஆறாவது ஏமாத்துறதுக்கு 4 பேர் சேர்ந்துக்கலாம். ஆமா இதான் என் சொன்னோடி ஏக்கம். இதான் என் சொன்னோடி ஏக்கம். இதான் என் சொன்னோடி ஏக்கம். என்னை எட்டி போட்டு போகுமா? எப்படி இருந்தால் என்னத்துக்காக வேண்டி கேட்கும்? அந்த உயிராணி இருக்குது. உயிராணி ஏன் தன் உயிர் தன் கையில தன் பொட்டகத்துல வச்சு போட்டுறாங்க. இது எங்க கிடைக்குது தெரியுமா? அவரவருடைய உயிர் சும்மா குப்பை மாட்டுல நாய் மோந்து பாக்குது, என்ன கழுது திண்டு பாக்குது, எல்லா காத்தும் அடிக்குது. அப்படி இருக்குது எல்லாருடைய உயிரும். அந்த உயிரை பேணலை. உயிருக்கு மேலான தௌலத்து என்ன இருக்குது இந்த உலகத்துல? அந்த உயிரை ஒன்றை பாதுகாத்தால் அவ்வளவையும் பாதுகாத்தது. அந்த உயிரை ஒன்றை சம்பாதித்தால் சர்வ உலகத்தையும் சம்பாதித்த ஒருவன். அந்த உயிரை ஒன்றை ஆண்டானையானால் சர்வ உலகத்தையும் அரசன் ஆளுகின்ற அரசன். அந்த பேரறிவு அல்லவா அவர்களுக்கு வருது. படிச்சா வருது இல்ல? படிச்சா வச்சு ஒவ்வொருத்தருக்கா நான் பாடம் சொல்லி கொடுத்தேன். படிச்சு வருமா? அது எப்படி வரும்? சாதாரணமாக எல்லா ஜீவர்களையும் என்ன படிச்சது கூட இல்ல, அது ஜீவன் பண்ணாமையா இருக்குது. அது எனக்கு புள்ள பக்காமையா இருக்குது, அது வளர்த்தாமையா இருக்குது. இதுதானா பெரிய வேற உணவு பிரச்சனை. உணவு பிரச்சனை இப்படி அறிவழிஞ்சு போயிருக்குமா? இதுக்காக ஒரு மனிதன் இவ்வளவு வல்லவன் பெற்ற ஒரு மனிதன் சோத்து பாட்டுக்காக வேண்டி வாயில பேசிக்கிட்டு தெரியுவானா? மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தாக்கா அதுக்கு அறிவு இருந்தாக்க சிரிக்குமே நம்மள. என்னடா நாம ஒண்ணு இதை பத்தி பேரதில்லை, நல்லா வரு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், பெரிய பெரிய வகுது. ஏன்னா இந்த பையன் என்ன மனுப்பையன் முழுக்கான வகுத்தை வச்சுக்கிட்டு உணவு பிரச்சனை உணவு இங்க பார்த்தாலும் ஐயோ காகிதம் எல்லாம் புண்ணாக்கி போட்டேன். என்ன இதானா வேலை? இவனுக்கு இவ்வளவு ஏழையானவனா, இவன் இவ்வளவு கீழே கேவலம் கட்டவனா அப்படின்னு அதெல்லாம் நியாயமா சொல்லுமா சொல்லாதான் நினைச்சு பாருங்க. அது ஏன் இவனுக்கு வேற பொழப்பு இல்லை, பேச ஒண்ணும் தெரியாது, பெரிய விஷயம் எடுத்து பேச தெரியாது, தான் பிழைக்கிற வழி தெரியாது, அடுத்தாப்படியே வரப்போகுது ஆபத்து. அந்த ஆபத்தை கடக்கிறதுக்கு சக்தி இல்லை. அதை பெறுகிறதுக்கு வந்தவன் அந்த சின்ன வேலையை செய்து போட்டுமே என்ன சட்டு போட்டு சுருண்டு போயிடும். அப்ப இது யாருக்கு வேண்டாதது? ஆனால் இதுல இன்னொன்னு ஒரே ஒரு கஷ்டம் இருக்குது. செம்மறியாட்டு கூட்டம் நாட்டு இருக்குன்னு எங்க பார்த்தாலும் சாமியார்கள் கூட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ பொண்டாட்டி இருக்கிற இவ்வளவு பணக்காரன் இருக்க, உனக்கெல்லாம் ஞானம் வருமா? வராதியா உனக்கு அப்படின்னு. ஆமா என்ன அப்படின்னு பாரு. இதெல்லாம் விட முடியுமா ஒரு மனுஷன்? விட முடியாது. அப்ப அவனுக்கு அவன் சொன்னது சரி. அவரு சொல்றாரு அவருக்கு ஏதாவது செய்து போட்டு நாம ஆசீர்வாதம் வாங்கிட்டா போதும். என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் சேலஞ்சக்கிற சித்தப்பா ஏட்டில் எடுத்துக்கிட்டு நக்கப்பண்ட இனிக்குமா? இனிக்குமா? வாங்கி திண்டாவில்லை இனிக்கு. அது போல அவன் ஆசீர்வாதம் கொடுக்க போறான. என்ன ஆசீர்வாதம் என்ன அவசியம்? ஆசீர்வாதம் சொன்னோடனே ஆகுதா? ஆகுமா? நிஜமாவில கையில் எடுத்து கொடுக்க வேண்டும். தன் உயர்வில் பிச்சு கொடுக்கிறான். உயிருக்கு சின்னதுங்கிறான். பொய்யே பொய். இந்த ஒன்று நிஜமானது. ஒன்னு உயிரையும் நீ சந்திச்சு
என் உயிரை இந்த ரெண்டும் கலந்தாவில்ல. உயிருக்கு உயிர் சிநேகிதம். இந்த உயிர் தான் பிரதானமே தவிர இந்த உடலானது 1000 ரூபாய் சம்பாதிக்குது ஒரு உடல் அல்லவா? ஒரு உடலானது 1 நாள் சம்பாதிக்குது. ஒரு உடலானது 10 ரூபாய் சம்பாதிக்குது. ஒரு உடல் 1 ரூபாய் சம்பாதிக்குது. இந்த 1000 ரூபாய் சம்பாதிக்குது என்ன? இது எது? அந்த 1 ரூபாய் சம்பாதிக்குது அது எது? அந்த உயிர் என்னப்பட்டது அப்படி பிறந்துட்டாக்க ஒரு பக்கத்து கருவியானது இல்லாம போகட்டும், மற்ற கருவியெல்லாம் வேலை செய்யுமே, தெரியுமா? எல்லாம் விழுந்துருமா? அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு மூக்கை ஒரு நாக்கை எடுத்துக்கிட்டால் இது என்னென்ன கிரயம் பெறும் அல்லவா? ஒரு நாளைக்கு போய் பேசுறாரு, வை 1000 ரூபாய் அப்படிங்கிறாரு. எதுக்கு? இந்த நாக்கு தான் அடிச்சது கொஞ்ச நேரம் அல்லவா? நாக்கு கொஞ்ச நேரம் இப்படி இப்படி பண்ணி அடிச்சது. ஆமா, 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்ப நாக்கு சம்பாதிச்சது அல்லவா? ஒவ்வொருத்தரும் அப்படியே எல்லாரும் சம்பாதிக்கிறாரு இல்ல? சரி, அந்த உயிரானது கொஞ்சம் இப்படி விலக்கிட்டா அப்ப இத்தனை சாமர்த்தியம் பண்ணது எது? அந்த உயிரானது உன் கைவசம் இருந்தா என்னென்ன வேலை செய்யும்? எமனுக்கு 5 உயிருக்கு பெரிதாவா இருப்பான் எமன். அந்த சிரஞ்சீவி என்னப்பட்ட அந்த வாளாயத்துக்கு பெரிசாவா இருப்பான் எமன். அத கண்ட உடனே எமனே உனக்கு பார்க்க தூசி அட தெரியுமா? ஏன இல்ல ரொம்ப பெரிய மனுஷனா தெரியுமா? அப்போ அந்த ஜீவனானது அதே சிவனாக நின்று விளங்குகிறது உனக்குள்ளாவாக. அந்த ஜீவனை நீ தரிசிக்கிற போது அவ்வளவும் உன் கைவசப்படுகிறது. அந்த பயங்கரம் எல்லாம் மாறி போகிறது. பயங்கரம் ஏதாவது நாமளா வேணுமெண்டா வம்பா பண்றேன் இல்ல இல்ல, அதெல்லாம் சும்மா சாதாரணமாக அடுத்த கிடைக்கு போங்கிற அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்குமா யாருக்காவது? ஒரு சாவுன்னு உலகத்துல இப்ப பேதி கீது அப்படின்னு வந்துட்டாக்க உப்புச்சாறு வச்சு சொல்றாங்க, இந்த நல்ல சுக்கு கொஞ்சம் போட்டு ரசமா வைக்க. ஆமா, கடுமையா ரசமா இருக்கட்டும் அப்படின்பா. ஏன் இந்தி இங்க உள்ள வந்து நுழைஞ்சுக்குது. அப்போ உயிர் தானே நமக்கு பெரிதான காரியமா இருக்குது. அந்த உயிருக்கான ஒரு பண்டிதம் எந்த காலத்திலேயாவது வர்றது உண்டா? ஜீவனுக்கு பண்டிதம் எந்த காலத்திலையும் வராது. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மக்களுக்கு இடையில் நின்று பிரகாசிக்கும் அல்லவா? அப்படி அந்த ஜீவ பண்டிதம் நடக்கிற காலத்தில் அப்ப நாம கூடிக்கொண்டாக்க நிச்சயமாக என்ன அதிர்ஷ்டத்தலையும் தோசித்தலையும் 2 இருக்குது அல்லவா? அப்ப இதுல சேர்ந்ததெல்லாம் அதுக்கு சந்தேகமா இருக்கணும். சந்தேகமா தான் தானே சொல்லுமே. சரி, இது எங்க பணம் கொடுத்து வாங்கலாம் சொல்லு பாப்போம். அமெரிக்காவை தூக்கி முழுங்குற பணம் கொடுத்தாக்க வாங்கி போடலாமா? எத்தனை கோடி கொடுத்தாக்க இதுக்கு தகும்? அப்போ இதானது என்ன கிரயத்துக்கு வந்திருக்குது? ஆனால் அன்பென்னும் கிரயத்துக்கு என்ன கைவசப்படுறதா இருக்குது. ஏன் பணம் கொடுத்து பப்பு வேகாது அப்படி வாங்குறப்ப இருந்தாக்க பெரிய பெரிய உனக்கெல்லாம் வாங்கி போடுவான்ல, அந்த பப்புல வேகாது. அந்த அன்புக்கு அது வந்து லபிக்குது. அப்போ யார் இடத்துல இல்லது? அந்த சொத்தானது அது எல்லார்ட்டையும் இருக்குது அல்லவா? இறந்து சாப்பிடுறவன்று கூட அன்பு இருக்குது அல்லவா? அப்ப அவர்களும் பெறலாம், எல்லாரும் பெறலாம். மற்ற உலகத்தில் இருக்கிற சொத்தை எல்லாரும் பெற முடியாது, பணக்காரர் தான் வாங்கலாம் அல்லவா? ஒருத்தர் தங்கத்தில் இருந்து வாழைப்பழம் செய்தாக்க யாரு வாங்கலாம்? பணக்காரன் தான் வாங்கலாம். அப்படி இல்லாதவன் வாங்க முடியாது. அப்போ இந்த முதல எல்லாரும் வாங்குறாப்ப இருக்குது. ஏன் அன்பின் முதல்ல எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க. எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட நாட்டம், எல்லோருமே இந்த எல்லா ஜாதிகளும் எல்லோருமே இந்த எவ்வுலகமும் இந்த இன்பம் அறிந்திட எந்த நாட்டம். இது வந்திருக்கு முன்னால ஒரு காலத்துல வந்து விளையாடி இருக்கும். என்ன ஏமாளி எல்லாம் விட்டார்கள், கோடா கோடி ஏமாளிகள் எல்லாம் விட்டார்கள், நரகத்தில் அழுந்தார்கள் நரனாவே இருந்து.
எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட இந்த நிலநாட்டம் ஏக பராபர பூரணமே தினம் என் நீரைய தோற்றம். ஏன் நான் சொன்னேன் வயசுக்கு இப்பதானே கண்டேன். ஆமா, இப்ப நான் பொழுதுக்கும் போயினாலும் எனக்கு ஒண்ணும் நினைப்பு இருக்காது. இது என்னண்டாக்க உன்னை பார்த்த உடனே அந்நியமா பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆத்திரம் வருது. அது எப்படி போல நான் அந்த சிறு வயது காலத்துல அநியாய மரணம் வந்துருமே என்று சொல்லி நான் குமரி குமரி அழுதனே. கோடி கோடி காலங்களாக அப்படியே சுத்தி எந்தெந்த கோடிகள் இருக்குமோ அங்கெல்லாம் சுத்தி சுத்தி தெரிஞ்ச காடு மர செடிகள் எல்லாம். என்ன அந்த காலத்துல பெரியோர்கள் மெஞ்ஞானிகள் இருந்தா சொன்னார்களே, நம்ம காலத்துல இல்லாமையா போச்சுதுன்னு தாரதாரையா விட்டு அழுதனே. என்ன அந்த கவலை அந்த நினைப்பு வருகின்ற ஒரு நாள் வந்து விடுமே, அந்த முடிவு நேரம். அப்போ எக்கோடி காலத்து கவலையும் வந்து நிக்குமே. நம்ம போலதானே இந்த தூலம் இருக்குது. என்ன அதை எட்டி பார்த்துட்டதையானால் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்ற அந்த பஞ்சாட்சரம் முதல் தங்கையில் இருந்தால் என்ன இறைவன் தன்வசம். அதுக்காக வந்த ஜென்மங்கள் அல்லவா இந்த உலகத்துல. அதுக்காக வந்த ஜென்மங்கள் ஏதோ எவனவன் பேச்சவே கேட்டு என்னென்னமோ நினைப்புல தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அல்லவா. அந்த சொத்துக்காக வேண்டி வந்த ஜென்மங்கள் தானே. வேற யாராரோ பேச்ச கேட்டு எப்படி எப்படியே தெரியுது. இல்லாவிட்டால் அது தன் சொத்து தானே. அது வேற யாருடைய சொத்தாகவும் போய் நான் வாங்க போறோம் இல்ல. யாராவது கொண்டாந்து கொடுக்குறாங்களா அது வீட்டு சொத்தா இல்ல, அவருடைய சொந்த தாயாதி சொத்து, உன்னுடைய உயிராதி சொத்து. அந்த சொத்தை உனக்கு பெருட்டி இப்படி காட்டுறதுக்கு இல்ல உலகத்துல இல்ல. ஆனா நீங்க நினைக்கலாம் எத்தனை பேர் மதுரைப்பட்டினத்துல பார்த்தாக்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கோம், மடாலயங்கள் இருக்குது, திடாபரணர்கள் இருக்கார்கள். என்ன எத்தனையோ இருக்கிற அங்கெல்லாம் இருக்கிறது உன்னை ஏமாத்துறது இல்ல அங்க. ஏன் இந்த சூரியனே ஒத்தையா இருக்கிற போது இந்த ஒரு ஜடப்பொருள், இந்த ஜடப்பொருளாகிய சூரியனே ஒன்று இருக்கிற போது என்ன ஞான சூரியன் ரெண்டா உலகத்துல இருக்கும் இருக்குமா? ஒண்ணுதான் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு நல்லா தெரியும். 15,000 மைல் தூரத்துல அங்க ஒரு குகைக்குள்ளார உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தாரா தெரியும். அப்போ இந்த ஞான சூரியன் ரெண்டா இருக்கும். அது எப்படி இருக்க முடியும்? இருக்குது ஆயிரக்கணக்கா. அது வாஸ்துவமா? அது சாதாரணமாக ஒரே ஒரு யாகம் உங்களுக்கு கடைசியில் நான் உன்னை சொல்லி போடுறேன். இது இப்ப நாம கோயில் குளம் எல்லாம் வச்சு கும்பிடுறோம் இல்ல, நல்லா கேட்கிறீர்கள் எல்லாரும்? நல்லா கவனிச்சு காது கொடுத்துட்டாருங்க. நாம கோயில் குளம் வச்சு கும்பிடுறோம் இல்ல, நாம சிறுபுள்ளியில இருந்து நமக்கு பெற்ற நம்ம தாய் தகப்பையும் கும்பிட சொல்லி பழக்கினாங்க இல்ல அல்லவா. விபூதி பூசுறது, உத்திரவச்சம் கட்டிக்கிறது, திரதம் வைக்கிறது, இப்படி எல்லாம் வச்சு பொழைச்சி சாமியை அப்படி இப்படின்ட்டு அதுக்கு அர்ச்சனை பண்றது, அது பண்றது இது பண்றது, அப்புறம் தானே பூஜை பண்றது, அப்படியெல்லாம் பழகிக்கிட்டான் அல்லவா. சரி பழகிட்டோமே. அந்த தெய்வங்கள் நாம செய்ததா அதான் செய்துச்சா? நம்ம செய்தோம். அப்ப அந்த தெய்வத்துக்கு ராஜா ஆறு? சந்தேகமா? நாம இல்லாவிட்டாக அது இல்லவே கிடையாது. அப்ப நாம உண்டாக்கினது. அப்ப அது நகல் அல்லவா. நகல் நமக்கு தெரியாது. இப்படி அசல் ஒண்ணு இருக்குகிறது. நகலே முதல்ல பழகி இருந்தால் அந்த அசலுக்கு ஆசை வச்சு அப்புறம் அந்த உயிராகி தெய்வத்தை இவன் பெற்று இவன் எக்கோடி காலத்தையும் என்ன வாடாதவனாக சுவர்ணபதிக்கு ஆளாகட்டும்னு சொல்லிட்டு வச்சது. அப்போ இந்த நகலுக்கு ஒரு நாள் ஒண்ணுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி லட்சக்கணக்கான பிரயாசப்பட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு நடக்குதா அல்லவா? இந்த உலகத்துல எவ்வளவு பெருக்கமா நடக்குது அல்லவா. இந்த நகலுக்கு இவ்வளவு பெருக்கமாக உண்டாக்கி வச்சது ஏனாக்க அசலை நீ கைபோடுகிறது, அசலை கைவசப்படுத்துறது எவ்வளவு முக்கியமாக இருந்தால் இந்த நகலுக்கு இவ்வளவு பெருக்கமாக
பெருக்கி எடுத்து வச்சிருக்கிறார்கள் பார். அப்ப இது கெடுதா? கெடுதியா? எடுத்து வச்சது. அப்ப இந்த நகலுக்கு இந்த பாடுபட்டால் அசலை அடையிறது எவ்வளவு முக்கியமா இருந்தால், எவ்வளவு கட்டாயமா இருந்தால் இந்த நகலுக்கு இவ்வளவு செலவு செய்து வச்சிருப்பார்கள். இதெல்லாம் வீண் செலவல்ல. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அசல் நமக்கு கிட்டுமே ஒரு காலத்துல. அதுக்காகத்தான் இதுக்கு அப்படி செலவு செய்ய சொல்லி வச்சார்கள். ஆனா அது வரைக்கும் நமக்கு அந்த அந்த சிவ பொருளானது கிடைச்சு, பஞ்சாட்சரம் கிடைச்சு, நமக்கு அந்த விபூதி கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு தான் வச்சிருக்குது. சாம்பரையாவது அள்ளி விபூதின்னு சொல்லி பூசிக்கிட்டே இருக்குதான் இன்னைக்கு. நகலாக இந்த விபூதின்னு சொல்றா அப்படின்னு வச்சுட்டாங்க. சாம்பரை விபூதின்னு பூசி சொல்லிக்கிட்டு பூசித்தான் ஆக வேணும். அப்புறம் மெய்யான ஒரு தேவபூஷன் வந்த உடனே உன்னை பஞ்சாட்சரம் உனக்கு இது உன்னை அந்த மாற்றமாக உன்னை மறுபிறப்பாளன ஆக்கிற போது அந்த அழியாத விபூதி எடுத்து அவர்கள் தருவார்கள். அன்னைக்கு பூசி விட்டுருவார்கள். உங்க அண்ணுக்கு பிரகாசமா இருக்கும், அந்த பஞ்சாட்சரம் பிரகாசமா இருக்கும், அந்த விபூதியும் பிரகாசமா இருக்கும். அது வரைக்கும் சாம்பலை பூசிக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப ஏன் எப்படியாவது இந்த விபூதியை இவன் கடைசி வரைக்குள்ளாக இவன் உயிர் போறதுக்குள்ளாக பூச வேணும்னு தானே கட்டாயப்படுத்தி வச்சிருக்குது. கடைசி வரைக்கும் பூசாமி இந்த நகலவே பண்ணிக்கிட்டு போயிருந்தாக்க நெசமாவா ஆகும்? நகலாவா வரப்போறான்? அசலாக வந்துருவானே. என்ன இந்த நகலவே நாம் ஊசிக்கிட்டு இருந்தால் அப்போ ஒரு காலத்துக்குள்ளாக நாம் அந்த அசலாயி விபூதியை என்ன ஒரு தேவன் மூலமாக பெற்று நாம் பூசித்தே தேர வேண்டும். பூசினால் அன்றுதான் சைவம், பரிசுத்தம், பிரகாசம் பொருந்திய சைவம் அந்த மாளிகைக்குள்ளார் நுழைஞ்சோம் என்றாள். இப்போ இந்த பஞ்சாட்சரம் என்னப்பட்டது? எழுத்தானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம சிவாய மசிவாய நம்ம சிவாய நம்ம நம்ம சிவா இப்படியே திருச்சி அப்படியா? இதுதான் யூகம் பண்ணி இப்ப நான் செய்கிறது. ஆமா, அது என்ன இருந்தாலும் எழுத்துத்தானே. இந்த எழுத்து எப்ப உண்டானது? அது பாரு, ஒரு நெஞ்ச விட்டு பொடுக்குன்னு இப்ப போயிருது பாரு. அந்த எழுத்து எப்ப உண்டாச்சுது? 5400 வருஷம் ஆச்சு. அகஸ்தியர் காலத்துலதான் வந்தது. ஆமா, நம சிவாயாண்டு எழுதினது அந்த எழுத்துல, இந்த தமிழ்ல. அது 5400 வருஷம் ஆகுது. அதுக்கு முந்தி இந்த பஞ்சாட்சரம் இருந்ததா இல்லையான்னு நினைச்சு பாரு. எக்கோடி காலத்திலே உள்ள பஞ்சாட்சரமே. அப்புறம் இப்ப இதுதானே ஒரு நினைப்புக்கும் வாயிலையும் வருது. அந்த பஞ்சாட்சரம் எது அசல்? அது இதான். அஞ்செழுத்திலே அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள். அதுக்கு அடிக்கிற ஒரு சாட்டை அடிச்சா அப்புறம் அடிக்குது அல்ல. இது வேற பிரகாசம் பொருந்திய ஒரு பஞ்சாட்சரம் இருக்குது. அது ஒரு பிரம்மனிஷ்டருடைய மூலமாக கை மூலமாக வருகிறது. அதைத்தான் பெறுகிறதே தவிர அப்பத்தான் நமக்கு அந்த சைவ எழிலும் என்ன அந்த மகாமகத்துவமும் என்ன அதுக்கு நாம் தேவனாக தாக்கலாகுவோம். மற்ற எல்லா மதங்கள்லேயும் இதே குறிதான். உன்னுடைய ஜீவதேகத்தை நீ பெறாவிட்டதையானால் ஒரு அடையாளம். யார் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும், வல்லமசாலியா இருந்தாலும், பலனே இல்லாதவனா இருந்தாலும் என்ன இவனை உண்டாக்குற வித்து இருக்குதுவார், அது வெளியே தெரிச்சு விடுறது. அதுதான் பிணநாற்றத்தை தருகிறது. இந்த பஞ்சாட்சரத்தை விட்டு அந்த கைவசப்படுத்தியிருந்தவையானால் அந்த சுச்சானது அது வெளியாக விடாது. அப்ப அதுதான் உனக்கு உயிரும், உன்னை படைக்கிறது, உன்னை படைச்சதும், உனக்கு படை உண்டாக்கினதும் அந்த வஸ்துவு தான். அந்த வஸ்து உள்ள வெளியேறலைண்டாக்க அப்ப செத்து போனான்ங்கிற அர்த்தமா? உள்ளது ஆள் இருக்குது, செத்ததுங்க. இவனுக்கோ அது வெளியாயிரும். அப்போ இவன் அழகையாய் போனான். அந்த பஞ்சாட்சரம் முதலானது வெளியாகி போகும். அப்ப சுட்டு எரிக்க வேண்டியதுதான் நியாயத்துக்கு. எரிச்சாலும் அவன் அங்க அண்டோடாதபடிக்கு இருந்தா தான் இவர்கள் சேமமா இருப்பார்கள். இல்லாவிட்டால் அந்த அலையானது நம்முடைய சேமக்கு கேடாக்கும். அதுக்காகத்தான் அந்த சட்டங்கள்லாம் வேத வியாசிரியர் எழுதி வச்சிருக்கிறாரு. என்னை பேச சொன்னாக்கு சும்மா பேசுவேன். நான் பேசி ஆகுது உங்களுக்கு என்ன? இப்ப இன்னொரு விட்டு கேட்டீங்க என்ன வந்து இவர்களும் கேட்டவர்களா இந்த மாதிரியா? ஏதோ இப்படி ஒரு காற்று அடிக்கிற போது இத
இதையும் வாரி பண்ண போட்டுருச்சு ஒரு எல்லையில் போட்டு அந்த பஞ்சாட்சர குமுறுதலோட மாட்டிக்கிச்சது. எல்லாரும் எதுக்கு பிறந்திருக்கிறோம்? சாவுக்காக பிறந்திருக்கிறோம், அந்த ஊனப்பட்டு சாயறதுக்காக பிறந்திருக்கிறோம், விசாசா போறதுக்காக பிறந்திருக்கிறோம், ரவரவாதி நரகத்துக்கு நம்ம சொந்தக்காரனாக இருக்கிறோம், அந்த பரமபதத்துக்கு சாவாவரம் பெற்றிருக்கெல்லாம் இருக்கிறோம். இப்படி சொல்லுகிறவர்கள் எப்பாவது உனக்கு வந்து சொல்ல போறார்களோ? தேவையா? என்ன தகுதிக்கினால சொல்றேன்? பல்லாயிரக்கணக்கான மக்கள் 56 வகை ஜாதிகளும் இருக்குது இன்னைக்கு கையில. மிந்தி சாட்சிக்கு ஆள் இல்லை. நான் சொல்லுவேனா எனக்கு வெக்கம் இல்லையா? ஒரு பொம்பளைன்னு சொல்லுவாளா? அப்படி போல எனக்கு வெக்கம் இல்லாம எப்படி நான் பேசுவேன்? எனக்கு வெக்கப்பட்டு நான் பேசுறது இல்லை. இப்போ சாட்சிகள் நிறைய இருக்கு. ஆமா, ஆயாலும் சும்மா சர்வசாதாரணமா பேசுறேன். அந்த காலத்துல அப்படி ஒரே கனி காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதல்ல இப்போ சர்வகனிகளும் என்ன ஒரே ஒரு கற்பகத்திறவு இன்னைக்கு வகுக்குது. எல்லா பருவ காலங்கள்லையும் இன்னும் பருவம் உண்டு இல்லை. என்னமோ கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். என்ன உங்க தலைக்காகத்தான் நான் வந்தேன், வேறு ஒண்ணுக்கும் இல்லை. நான் சம்பாதிக்க போறவன் இல்லை, எனக்கு வேண்டியது இல்லை. நான் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டேன்? வேஷமா இது இல்லை. இந்த உலகத்துல நீ எவனை சாமியார்னு பார்த்தையோ அவன் சம்பாதிக்கிறதுக்கு தான் தெரியுவான், வேற ஒரு காரியம் இல்லை. நான் அப்படி ஒரு பிச்சைக்காரன் இல்லை, நான் போய் சம்பாதிக்கிறதுக்கு. ஏன் என்ன போலவே எல்லாரும் ஆக வேண்டும். எல்லா உயிர்களும் என்ன எல்லாம் என்னுடைய துகலமே, என்னை போல வந்தது தானே. எல்லாரும் பிழைக்கட்டும், இந்த வையம் செழிக்கட்டும். இப்போவோ நெருக்கமான காலம், இது உங்களுக்கு சொன்னால் படாது. இந்த சந்திர சூரியனுக்கு வயது இருக்குதல்லவா? ஒரு மரத்துக்கு வயது, மனுஷனுக்கு வயது. அந்த சந்திர சூரியனுக்கு வயதானது பக்க நெருங்கி நிற்கிறது. அந்த கணக்கு, அதனுடைய சுற்றி கணக்கானது என் கையில் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த ஜீவ ஆவியானது, அந்த விளையாட்டானது, அந்த பிரம்ம வித்தியின் விளையாட்டு என் கையில் நிற்குது. என் வாய் கூவுது, உன் செவியானது கேட்குது. உங்களுடைய இஷ்டம். யமன் என்ற ஒரு பயம் இருக்குதுல்ல ஒரு மனிதனுக்கு, கட்டாயமா எல்லாத்துக்கும் இருக்குது. இப்ப என்னுடைய மக்களுக்கு எல்லாரும் உங்களை போற இருந்தவங்க தானே. யாரையாவது கேட்டு பாருங்க இருக்குதான்னு. இது எப்படி விலகிச்சு அவங்களுக்கு? இந்த சிகப்பு துணியை கட்டணும்னியா, அதுதானே மாத்தி இருக்குது. ஏன்னா அதனாலயா அதை பழகிக்கிறது, அந்த வித்தையை நாம் பழகிக்கிறது. இதுதான் பிரணவம் என்றும் பஞ்சாட்சரம் என்றும் அஷ்டாட்சரம் என்றும் ஏகாட்சரம் என்றும் எல்லாம் அந்த பிரணவ நாட்டுக்குள்ளார தான் இருக்கு. இப்ப கல்ல தெய்வம் ஒன்று சொல்றது ஒரு இந்த காயத்ரி விடுறதுனால தானே தெய்வம் ஒன்று சொல்றது. சும்மா இருக்கிற கல்ல சொல்றது இல்லையே, பிரதிஷ்டை பண்ற, அதுக்கு செலவு பண்றேன் லட்சக்கணக்கா. செலவு பண்ணதுனாலயே அங்க தெய்வம் வந்துருதுக்கு. இந்த காயத்ரியே மந்திரத்தை அதில் விட்டது ஏனாக்கு தெய்வம் அப்படின்னு அவர்களே கும்பிடுறார்கள். அது கண் பார்க்குமா, காது கேட்குமா, சுவாசம் ஓடுமா, உணர்ச்சி இருக்குமா, நாவு பேசுமா, என்னவாது உண்டாதுல இல்லை. அப்ப அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு பவர். காயத்ரி மந்திரம் சொல்றது அதுக்கு மட்டும் ஒரு ஜாதி அப்படி அதை தூக்கி பேசுறதை தவிர, பஞ்சாட்சரம் அது போலதான், அஷ்டாட்சரம் அது போலதான், களிமாவும் அது போலதான். இன்னும் இது ஜைன மதத்தில் உள்ள மந்திரங்கள் அதுதான். மற்ற எல்லா மதங்கள்லையும் உள்ளது அந்த ஒரே மாதிரி தான். எல்லாம் அந்த சூக்ம தேகத்தை தான் குறிக்கும். அந்த சூக்ம தேகத்தை குறித்து தான் அதை இப்படி மந்திர ரூபமா சொல்றது. மந்திரம் உண்டாக்க வாயில சொல்றது இல்லை, சொல்றது இன்னொருவருக்கு அறிவிக்கிறதுக்காக சொல்றதை தவிர அது ஒரு பொருளானது. இப்ப எலுமிச்சம்பழம்ங்கிறது வாயில சொல்றோம், அதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம். அது எலுமிச்சம்பழம் ஆகுமோ? அது பிரயோஜனத்துக்காக. அப்ப அதே மாதிரியாக அந்த சூக்ம தேகமானது உனக்குள்ளாவாக இறைவன் வைத்து படைத்திருக்கிறான். அந்த சூக்ம தேகம், அந்த சூக்ம தேகமானது அது பஞ்சாட்சர மூலமோ அஷ்டாட்சர மூலமோ உன் கைவசப்பட்ட உடனேயே ஏமே அதற்கான உயர்ந்தவனா இல்லை.
எப்படி போல ஆகுமையானால் நாயை வளர்த்தினது ஏனாக்க நான் புள்ள ஊட்டியெல்லாம் போய் தலையை பார்த்து அடிக்கும், வாயை பார்த்து அடிக்கும், அது பேசாம இங்க இப்படி சாய்ச்சி சாய்ச்சி கொடுக்குமே. அது போல ஒரு அரசன் வந்தா விட்டுருமா? பாஞ்சிடணும். முடுக்கான பிள்ளைய எதனால? பழக்கத்தினால. அப்போ அதுக்கு இப்போ திட்டமா சொல்றா இருந்தால் மனிதனை சாயறதுக்காக வேண்டி இறைவன் படைக்கவே இல்லை. மனிதனுக்குரிய சொந்த ஒரு தேகமானது, நித்திய தேகமானது உனக்குள்ளாவாக நின்று விளங்குகிறது. அதுதான் நீண்ட காலத்து யோசனை தர்றது. அப்படி நீண்ட காலத்து யோசனை தர்றது எந்த இந்த இந்த தூரத்தை இந்த தூரமா அப்படின்னாக்கு இந்த தூரம் இடையில் அழிஞ்சு போறதாச்சு. இதுல நீளமான அறிவியது. அந்த நிச்சய தூலமானது மாநெடுங்காலமான தூலமானது உனக்குள்ளா இருக்கிறதுனால மாநெடுங்காலத்தினுடைய இச்சையெல்லாம் தருது. அது இந்த அல்ப பொருளை தேடுறதுக்கு போகுதே தவிர அது அந்த பெரும்பொருளை தேடுறதுக்கு யாராலாவது ஒருத்தர் இருந்து விரட்டி விடணும். அதுக்காகத்தான் எல்லா மதங்களையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இது எல்லாம் அந்தந்த வகுப்புகளிலே அதாவது நடக்குது. ஆனால் ஒரு மதத்துக்கு வந்தவர்கள் தான் இவ்வளவு காலமாக வந்தார்கள். இப்ப மகாவிஷ்ணு வந்தார்கள், வந்தாக்க அர்ஜுனனுக்கு செய்தார்கள். அது ஒரு ஏட்டு மூலமா பார்க்கிறோம் நாம். அதாவது விஸ்வரூப தரிசனை அவர்களுக்கு ஆச்சுது, காண்டீவியத்தை என்றிருக்குது அல்லவா? அப்போ விஸ்வரூப தரிசனை நாலு அடையாள ரூபமா அந்த தொழில் தானே அந்த பேரு. அப்படி இல்லாவிட்டது எனக்கு அந்த தொழில அடையாளமா நாம தெரிஞ்சோம். இப்ப இன்னைக்கு அழகா இருக்கிற சித்திரமா சித்திச்சு போட்டுக்கிறோம். அதே மாதிரி அதை வரும்டா வரும். அன்னைக்கு ஒரே தனி உகத்தது. இப்ப எல்லா மதங்களுக்கும் ஒரே தருவாக வந்து நிற்குது, ஒரு மொழியாக வந்து நிற்குது. இது எந்த காலத்திலையும் வந்ததில்லை. இது ஏனென்றால் இப்ப இந்த உலகமானது அழிக்கப்பட்டு போகிறது. நீங்க நெருக்கமா பார்த்ததையானால் ஒரு வருஷம் நிச்சயமாக நான் சொல்ல முடியாது, அவ்வளவு நெருக்கமா இருக்குது. ஆகையால் இதுவும் வந்து இப்படி ஊடாடுது. இது யாராருக்கு பட்டதோ பட்டதுதான், இல்லாவிட்டா படலதான். இது உயிராணி முத்துன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொன்னேன். நான் பிரசங்கம் பண்றதுக்கு வரல. தப்பிக்கிறவர்களை தப்பிச்சு கொள்ளலாம். ஆனா நீங்க நினைப்பிய என்ன அந்நியன்று நினைப்பிய. உங்களுடைய கையையும் காலையும் தலையும் காது கண்ண உங்களுக்கு ரொம்ப உடந்தேன்னு நினைக்கிறீங்கள? நினைப்பேன், அப்படித்தான் நினைப்போம் அல்லவா? உங்களுடைய கருவி குலங்கள் அவ்வளவும் சேர்ந்த உபகாரத்துக்கு மேல அதிக ஆயிரம் கோடி மடங்கான ஒரு நேசனாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நான் என்ன செய்ய பார்க்கறதே அந்நியமா பார்க்கிறோம், அந்நியமாவே நினைக்கிறோம், அந்நியமாவே பேசி பழகம். ஏன் அந்நியமாவே அப்படி ஆக்குறதுக்கு அப்படி நேசன்தான் உலகத்தில் வந்தான். ஆகையால் நமக்கு அந்த பழக்கம் வந்திருக்குது. இப்ப சாதாரணமா அவர்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் இருப்பாங்க இல்ல, மனைவி மக்கள் எல்லாம் இருக்கும் இல்ல, சொத்து பொத்து எல்லாம் இருக்குது அல்லவா? அல்லவா? அவருடைய அங்க அவயவங்கள்லாம் இருக்குதா? இருக்குது இல்லவா? இப்ப அவருடைய உயிரெல்லாம் இருக்குது இல்லவா? அது அவர்களுக்கு பிரதானமான சொத்து தானே. என்ன அவர் உள்ளத்தை வெட்டி இப்படி பொழந்து பார்த்தாக்க தெரியும் அவர்களுக்கு உடந்தையான சொத்து எது அப்படி என்றால், உன் உயிரா, உன் மனைவி, உன் சொத்தா, அல்லது எது அப்படின்னு கேட்டாக்க அவர்களுக்கு தெரியும். ஏன் அது என்ன செய்யும்? உனக்கு ஒன்றும் செய்யாது. சாதாரணமாக ஒருவன் இறுதி நேரமாகிய ஒரு சந்தர்ப்பத்தில் இது எல்லா மதங்கள்லையும் இருக்குது, அதை மறைக்கப்பட்டு போச்சு. இப்ப நான் வந்து வெளியாக்கி இருக்கிறேன் மக்களுக்கு. எல்லா மதங்கள்லையும் இருக்குது, எல்லா வேதங்கள்லையும் இருக்குது. அதாவது நிறையான திசையான காலம் இருக்குகிறது ஒரு மனிதனுக்கு. தூரத்தை விடுற சந்தர்ப்பம் இருக்குதுல்ல. ஆமா, அந்த பிரணவ முதல இவன் பெரிய பெறவில்லை என்றால், அந்த தன்னுடைய அந்த நித்திய தேகத்தை, கோடி சூரிய பிரகாசம் ஆகிய தேகத்தை இவன் அதை பெறவில்லை என்றால், அப்போது இவனுக்கு ஒரு கொடுமையான ஒரு அழல் வித்தானது வெளியேறி. இப்ப நம்மளை உண்டாக்கினது
என்னதுன்னு நமக்கு தெரியும் அல்லவா? நமக்கு சந்ததி உண்டாக்குன வித்து இதுன்னு தெரியும் அல்லவா? அப்போ நம்மளை உண்டாக்குனது அந்த வித்து தானே. அந்த வித்துக்கு பேரு அப்போது கசப்பென்றும் இன்னும் பரவகமாக பேரு சொல்லுவாரு, ஜலம் என்றும் சொல்லுவார்கள். இது நம்ம சைவாகம கலையில அதுக்கு ஜலம் அப்படிம்பாரு. காண முடியுமா? அது கேட்க முடியுமா? ஏன்னா ஒரு பிறப்பு மறுபிறப்பாளனாக ஆக்குகிறதற்கு ஒரு நடனத்தினால ஆக்குறார்கள் அப்படின்னாக்க அது என்ன நடனமா இருக்கும்? நாம நினைக்க முடியுமா? நம்ம நினைவில் உராதுதானே இருக்கும். சரி, இந்த பஞ்சாட்சரம் முதல் இவ்வளவு காரிய காரணங்களோட இவ்வளவு செயலோட இவ்வளவு பலம் கொண்டு இப்படி இருக்க அதுல ஒண்ணு கூட இல்லைண்டாக்க அது பஞ்சாட்சரமா? ஆனா அதுக்கு ஆள் இச்சா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா என்ன பண்றது? விளையாத காடு 1000 ஏக்கர் இருந்தா என்ன பண்ண, விளையாத காடு 1 ஏக்கர் இருந்தாலும் அது பிரயோஜனம். அங்கதானே பிச்சை கேட்கணும் அல்லவா? ஐயா நீ ₹1,00,000 சம்பாரி அல்லவா, நான் உழுது போயிட்டாக்க எந்த தரம் இன்னைக்கு ஐயான்னு தெரியணும். வேற அது என்ன பண்றது? அது உழுக்க முடியாது. அதை என்ன பண்ணதுக்கு முடியாகும்? அப்ப அதுபோல மெய்யாகிய அந்த பஞ்சாட்சர அந்த தேவம் முதல் அது கையில் இருந்தா தானே நமக்கு பிரயோசனம். அது இல்லை என்றால் என்ன பிரயோசனம்? மாமரை ஆதி புராதன மாசில்லாத்தனி கையர் மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனான இயல்பெடுத்து வருவான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஓசை கொண்ட நடனம்? அந்த சிலம்பொலி எல்லாம் கேட்கும்போது கேட்குமையா? வேதம் ஜொலிக்கல. ஏன் எல்லாரும் கேட்டா என்ன கேக்குது அந்த சிலம்பொலியே? இப்ப கூட கேக்குது. அது எப்பவும் மாறாது. அது மற்றவர்களுக்கு தெரியாதவரை மாறாது. ஏன்? கண் வேறு, காது வேறு, அறிவு வேறு, நினைவு வேறு, உடலே வேறு. ஆனா பாக்குறதுக்கு ஒண்ணு ஓடு. இப்பேற்பட்ட பெரிய பிரம்ம வித்தைக்கு உரிய மக்கள் இந்த மனு. இந்த அல்ப செயல் அல்ல, இவ்வளவு பிரம்மாண்டமான வரப்பிரசாதத்தை பெற வந்த இதே தூலங்கள் எப்படி இருக்குது பாத்தியா? ஒரு சீமான் ஆகிறதுக்கு ஆசை இருக்குமா? ஏழையா போறதுக்கு ஆசை இருக்குமா? சீமானாகத்தான் ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் அல்லவா? இதற்கான சீமான் தரம் வேணுமா? இது ஒருவன் கையில இருந்ததே ஆனால் அவனை கழுத்திர சுருக்கு போட்டு காலமெல்லாம் 100 ஆண்டு தலையாள தூக்கி கட்டி இருந்தாலும் கூட சம்மதமா இருக்கும். அதை பத்தி அனாவசியம், பரவாயில்லை. ஏன்? கற்பகோடி காலத்து இந்த வாழ்க்கைக்காக வேண்டி என்ன இந்த உடலை என்ன செய்தாலும் செய்யலாம். அப்படிதான் மற்ற பெரியவர்களும் போனாங்க. அதை பத்தி அஞ்சாறு. அப்ப இவ்வளவு வீரம் பொழிந்து வர்றாப்ப இருந்தாக்க அது எவ்வளவு பிரம்மாண்டமான என்ன அந்த செயலா இருக்கணும். அது எவ்வளவு வல்லவம் பொருந்திய செயலா இருக்கணும். அது நல்லா நினைச்சு பாருங்க. கதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவார் நல்லறி குய்பரி, ஓதுவாதமை நல்லறி குய்பரி, வேதனா அங்கிலோ
வேதம் ஒரு வேதம் இல்ல, இந்த சிவமதம் உண்டாக்க ஒரு வேதம் தானே. ஆமா, அதல்ல வேதனாங்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமசிவாயவே. நம்புவாரவர் நாமௌன வீட்டினார், நாமௌன வீட்டினால் வம்புரார் மலர் வார்மது ஒப்பது, வம்புலார் மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகு கேளாம் அது நம்பெல்லாம் அது நம்பி நாமம் நமச்சிவாயவெனும் இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று இத்தனை சொல்லிட்டு வந்தோமே. இந்த பஞ்சாட்சரத்தினுடைய பொருள் கேட்கிறவர்களுக்கு ஒரு மலைப்பு தரும் அல்லவா? மலைப்பு தரும் எண்ணி கடைசியில் அதுக்கு ஒரு முத்திரை வச்சேன். மலைக்காது, இதெல்லாம் மலைக்குது. எந்த காலத்துல இவ்வளவையும் நாம அறியறது அப்படின்னு ஒரு நினைவுல வரும், அறியாத நினைவுல. அப்படி அல்ல, நீ மலைக்காது. இத்தனை காலத்தில் அறிவோம் என்று மெத்தனையும் வேண்டிட வேண்டாம் சொல்வேன். இத்தனை பொருள் என்ற காலத்தில் அறிவோம் என்று மெத்தனையும் வேண்டிட வேண்டாம் சொல்வேன். சுத்த சைதன்யநாதன் சொல்லுரே பொருளினாரே நம்பள தெளிந்திடும் உளவுதானே. தெளிந்திடும் அச்சமெல்லாம், தெளிந்திடும் அச்சமெல்லாம் அந்த தேசியம் வைப்பேன் ஒன்றில் அழிந்திடா சூக்குமத்துள் அழங்கி நீ பார்க்க பார்க்க, அழிந்திடா சூக்குமத்துள் அடங்கி நீ பார்க்க பார்க்க விளங்கிடும் நான்கும் வேதனாவாம் முதல் சிந்தும் களங்கமில் ரவியோ போரி கைலாசங்க கைவாசம் கையிலை வீட தெரிந்திடும் அச்சமெல்லாம் இந்த தேதியர் வைப்பே ஒன்றில் அழிந்திடா சூக்குமத்துள் அடங்கி நீ பார்க்க பார்க்க விளங்கிடும் தேக நான்கும் களங்கவா படிச்சு பாடமாக்க முடியுமா? நான்கு வேதங்களையும் களங்கமில் ரவியோ கோடி கைவசம் கையிலை வீரே. சிவமதம் என்னப்பட்ட பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஐயா சாப்பாட்டுக்கு திண்டாடிக்கிட்டு தெரியலாமா? கோடீஸ்வர மக்கள் பேரு வச்சுக்கிட்டு திண்டாடப்படாது. அப்படி திண்டாடாதபடிக்கு எல்லாரும் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். அப்படியே இந்த உலகம் முழுதும் இந்த ஊர் முழுதும் எல்லா மக்களையும் அப்படியே ஆக்கி வைப்பானாக. அதுக்கு இணக்கமாக உங்களுடைய மனங்களும் திரும்பி நல்லா வாழ என்போன்ற கோலம் எடுத்து ஆண்களும் பெண்களுமாக என்னுடைய பழமை நாட்டில் வந்து பிறந்து இங்கே முன்னால வந்து குவிந்திருக்கும் என்போன்ற தேகத்தை எடுத்து என்னை நோக்கிக் கொண்டிருக்கும் மனுக்குலம் அனைத்தினுக்கும் நான் ஒரு உயிராணி திருவசனம் சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது
நீங்கள் பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள், நீங்களும் பிரசங்கம் செய்வீர்கள். அதென்று நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லது யாரோ இவரோ எங்கேயோ போனது அப்படின்னு இருக்க வேண்டாம். உன்னுடைய அடுத்து பானைக்கு அடிப்பானையில இருக்கிற பொட்டியில இருக்கிற முதல் அப்படின்னு எண்ணி என்னுடைய வார்த்தை அதே உனக்கு நிச்சயமாக உன் தலையை வலுக்கச் செய்யும். உன் தலையை அழியிற தலை அல்ல, மனிதனை அழியாத தலையாக்க இந்த முதலானது, இந்த சிவ முதலானது, அந்த பஞ்சாட்சர முதலானது, அந்த ஆன்மீக ஒருமைப்பாட்டு முதலானது வந்திருக்குது, வந்து கூவிக்கொண்டிருக்கிறது. அதாவது இப்போது சாதாரணமாக ஒரு மனிதர்கள் இப்போ காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போற பிறந்தாக்க ஒரு 2-3 நாளாவது செல்லும் அல்லவா, ஒரு 150 செலவாகும் அல்லவா. கைலாயம் போக முடியுமா என்று எண்ணி பாருங்க. மனிதனுக்கு இல்லாத கைலாயம் பின்ன யாருக்கு இருக்குது? மனு ஈசனுக்கு இல்லாத கைலாயம், வைகுந்தம், பிரம்மலோகம் என்று சொல்லப்பட்ட அந்த அதிமகோன்னத நிலைகள் எல்லாம் பின்ன யாருக்கு இருக்குது? இல்லை சிவனுடைய பொண்டாட்டி பிள்ளைக்கா, அது இஷ்டப்பெரியப்பனுக்கா, யாருக்கு இருக்குது? இந்த மனுக்குலம் அனைத்தனுக்கு தான் அது சொந்தம். அப்போ சாதாரணமாக இப்போ இந்த இதுக்கு போயிட்டு வர்ற அப்படின்னா 1 நாள் 2 நாள் செல்லும். கையில பணம் இல்லாவிட்டாக்க போக முடியாது அல்லவா. அப்ப கைலாயம் வைகுந்தம் போறா பிறந்தால் எத்தனை ரூபாய் வேணும்? ஒரு 1000 ரூபாயில் போயிட்டு வரலாமா? அல்லது 10,000, 1,00,000, கோடி, பல கோடி இருந்தா போயிட்டு வரலாமா? எங்க போக முடியாது. ஆனால் வாயில பெருமையா சொல்லிக் கொள்ளலாம். இதை உன்னுடைய போக்குவரத்துக்காக வைத்திருக்கிற நாடுதான். நீ கேள்விப்பட்டிருப்பாய், உன்னுடைய பழமையாகிய பழமை சொல் காதல விழுந்ததவே நான் இப்ப சொல்றேன், யாபத்துக்கு கொண்டு வர்றேன். அதாவது இன்னார் ஒருத்தரை குறி வச்சு மயில் வாகனத்தில கைலாயம் வைகுந்தம் போய் வந்தார் என்றும், இன்னொருவர்கள் அன்னம் பட்சியில ஏறி போய் வந்தார்கள் என்றும், புறாக்கில் ஒருவர்கள் ஏறி கைலாயம் வைகுந்தம் பிரம்மலோகம் எல்லாம் சென்று வந்தார்கள் என்றும் அல்லவா, கவனக்குழுக போட்டு இன்னார் இன்னார் இப்படி எல்லாம் போய் வந்தார்கள் என்றும், இது மக்களுடைய எல்லைக்குள்ளார இது புலங்கிக்கொள்ளுதா அல்லவா? இது புலங்கிறது அது நம்முடைய கிரந்தங்கள் மூலமாக நாம கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா, கேள்விதான் பட்டிருப்போம் அல்லவா. எண்ணி பார்த்தால் முடியுமா அப்படின்றால் முடியாதுன்னு தெரியும் அல்லவா. அதுக்கு முடியும் என்ற சொந்த பட்டதாரியாக ஆட்க வந்து ஒரு உருவம் உண்மை நோக்கி கூவிக்கொண்டிருக்கிறது. இது பிரசங்கம் அல்ல. பிரசங்கம் பேசுகிறதுக்கு அது உங்களுக்கே விட்டேன், நீங்க பிரசங்கம் பண்ணலாம். இது தலையானது நாளைக்கு அவஸ்தியில போய் மாட்டப் போகிறது என்று எனக்கு தெரியும். அந்த அவஸ்தியை விட்டு நம்ம தலையானது நான் பிறந்த நாட்டில் பிறந்தும் அந்த தலைகளானது அந்த அவஸ்தியில போய் மாட்டக்கூடாது என்றே என்னுடைய எண்ணம். இல்லாட்டி இதற்காகவே நான் என்னுடைய இந்த நாட்டுக்கு வந்த பழமையான நாட்டுக்கு நான் பிறந்ததே இந்த கொங்க நாடு, வேற நாடெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க சுத்தியும் பழகி இப்பவும் வந்து இப்ப இந்த நாட்டுக்கே நான் வந்து பேசுகிறேன். இப்ப சாதாரணமாக நாம் வைணவம், சைவம், கிறிஸ்துவ, இன்ன புத்த மதம், பௌத்த மதம் என்று சொல்லி இருக்குகிறது. அதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆசான் வந்துதான் அந்தந்த மதத்தை திருத்துவார்கள் அல்லவா. அந்தந்த மதத்துக்கு அதிபதியாக வருவார்கள். அந்த மதத்துக்கு வேற இன்னொருத்தர் வந்து அதிபதியாக இருக்க முடியாது என்று இது எல்லாத்துக்கும் தெரியும். இது காலம் வரைக்கும் இந்த புல்லம்பூமி சந்திரசூரியம் உள்ள வரைக்கும் நடந்து வந்த நிதசரிதம் இது. இது எல்லாருடைய கையிலையும் இருக்குது இந்த கிரந்தங்கள். இது நல்லா தெரியும். அப்படி இருக்க இப்போது இது காலம், இது
ஒரு தீர்ப்புடைய காலமாக நிற்குது என்று அது உங்களுக்கு தெரியாது. இந்த பூமிக்கும் சர்வலோகங்களுக்கும் ஒரு தீர்ப்புடைய காலமாக நெருங்கி நிற்கிறது என்று அது உங்களுக்கு தெரியாது. வந்ததையும் அப்ப தெரியும். ஆனா வருகிறதுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் சொல்ற போது கொஞ்சம் புத்தி ஊண்டி பார்த்தால் தெரியும். அப்பேற்பட்ட காலம் ஆனபடியினாலே இது சர்வ உலகத்துக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ கலைகளுக்கும் சர்வ வேதாகமங்களுக்கும் சர்வ மூல மந்திரங்களும் ஒன்று சேர்ந்த நிரூபணை தாயகம் வந்து கூவிக்கொண்டு நிற்கின்றது. அதாவது சர்வ வேதங்களையும் கற்க முடியுமா அப்படின்னு நாம் எண்ணி பார்த்தா நம்ம அறிவிலேயே நம்ம ஒரு வேதத்தை சைவாகம கலையே 14 சாஸ்திரங்கள் இருக்குது. இன்னும் எத்தனையோ அதை ஒட்டிய சாஸ்திரங்கள் பல சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த சாஸ்திரங்களை பூரா படிக்க முடியாது, படிச்சாலும் மனசுல வராது. அப்படி இருக்க இனி வைணவ சம்பிரதாயத்தில் எடுத்துக்கொண்டாலோ அல்லவா அது கடலா இருக்குது. ஒவ்வொரு மதங்கள்லயும் அப்படியே இருக்குது, விரிஞ்சு விரிஞ்சு. இவ்வளவும் படிச்சு ஒருவர்கள் இதெல்லாம் தெரிந்து அதிபதியாக வர முடியுமா அப்படின்னாக்க ஒரு மதத்துக்குத்தான் இவ்வளவு காலமாக வந்தது. இது யாருக்கு வர வல்லவில்லை. அப்போ படித்து வந்திருக்குமா என்றால் ஒரு காலமும் படித்து வந்திருக்க முடியாது. பின்ன என்ன பழகி வந்திருக்கும் போல் இருக்குது, பழகி வந்திருக்கும் போல் இருக்குது. அதாவது இப்போ இந்த செயலானது நம்முடைய இதயகமலத்தின் இருளானதை மாய்க்குகிறதற்கு எந்த உருப்போட்டால் மாயுமா? இந்த மெய்ப்பொருளாகிய உதயம், இந்த தெய்வ பிரகாசமாகிய உதயம் உன் இதய தடாக தாமரையில் இருக்கின்றது. அது எந்த விதத்தில் பிரகாசமாக உனக்கு பிரகாசிக்கும்? அந்த 5 எழுத்து மூலமந்திரமாகிய அந்த பஞ்சாட்சர வடிவமானது எந்த விதத்தில் அது வெளியே வந்து பிரகாசிக்கும்? அது ஒருவருடைய உதவியை கொண்டு அது வெளியே கிளப்பி விடுறார்கள். இவர்களும் அதுக்கு ஒத்து இருக்கிறார்கள். எப்படி போல ஒரு மனைவியும் புருஷனும் போலவும், ஒரு தாயும் பிள்ளையும் போலவும், ஒரு நகமும் சதையும் போலவும் இந்த ஒரு ஒட்டுதலினால அது வெளியாக்குறார்கள். அதாவது உடலுக்குள்ளாக ஏதாவது சோறு காத்துக்கிட்டு இதுதான் நுழையும், ஒரு மனுஷன் நுழைய முடியுமா? முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அல்லவா? இது ஒரு பிரம்ம வித்தை என்று சொல்லுவார்களே, அந்த பிரம்ம வித்தை என்றாக்க என்னென்று அர்த்தம் பண்ணி பார்த்திருக்கிறோமா நாம? இல்லை. அந்த வரம் பெற்று வருகிறார்கள். எந்த வரம்? அந்த இதய தாமரையானது, அந்த குணத்துறை கோயில் என்னும் இதயடாகமானது பிரம்ம பிரகாசமாக உன் முன்னாலே தோற்றுவிக்குகின்றது. அந்த 5 எழுத்து ஓதுகுலமானது என்ன எல்லாம் இந்த மந்திரத்துக்குள்ளாக இருக்குகிறது. அது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எல்லாம் அந்த ஒன்றையே குறிக்கும். ஊன்றி பார்த்தால் நாம் இதய கமலவாசன் அப்படின்னு வைணவமானது கூறும். ஆமா, சைவமானது என்ன கூறும் என்றால் ஈசன் இருப்பிடம் இருதயத்திலே என்று கூறும். அது இது அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. அந்த நிக்கிற நிலையான தெய்வம் இருக்கிற நிலையானது அது வேற தெய்வம், இது வேற தெய்வமா இருக்குமா? அப்படி இருந்தாக்க புளிப்ப கசப்பா இருக்கட்டும் அவங்களுக்கு அப்படி பண்ணி விட்டுருமே அந்த தெய்வம். அது இது விரோதமா இருந்தால் நாம புளிப்படுத்தி சாப்பிடுறோம், அது அவங்களுக்கு கசப்பு பண்றாப்புல பண்ணி விட்டுருமே. அப்படி பண்ணுதான்? இல்லவே இல்லை. அப்போ தெய்வம் ஒன்றுதான். ஒரு மந்திரமானது வந்தது, நாளடைவில் அது ஜீனமடைந்து போச்சது. அதுக்கு வேற ரூபம் கொடுத்து வேற வார்த்தை கொடுத்து அதை வச்சார்களே தவிர அந்த பொருள் வேற இல்லை. பொருள் ஒரே பொருளாக இருக்கும். அந்த காலம் துவங்கி இந்த சைவமானது உண்டாச்சது சிவமதம். அந்த மூல பூர்ண காலம் துவங்கி இதுவரைக்கும் இப்போ இந்த முகம்மதிய மதம் என்று சொல்லி போட்டு இது இந்த கிறிஸ்துவ மதம், இன்னும் இந்த என்னென்ன மதங்கள்லாம் உண்டாயிருக்குது அல்லவா, இது எல்லாம் வரைக்கும் இப்ப வந்த காலம் வரைக்கும் பார்த்தால் ஒரே கம்பம்தான். அந்த ஒரு கம்பத்தவே
எத்தனையோ ரகமாக பிரிச்சு பிரிச்சு பேசுகிறார்களே தவிர அது நிரூபணம் உனக்கு பண்ணுகிற போது அவ்வளவு வேதங்களையும் அவ்வளவு ஜாதிகளையும் தான் ஒருவனே ஆண்டவனாக இருக்கும். அப்போ இந்த ஒன்றேதான் கடைசி இதிலேதான் வந்து முடியுது. எல்லாம் இது முடியுது என்று சொல்லி போட்டு யாருக்காவது தெரியுமா? இல்லை, தெரியவே தெரியாது. பழைய கைவரவு வரவிட்டு அந்த ருசி பார்க்க விட்டு அந்த செயலை பார்க்க விட்டு அப்புறம் தெரியுது. அப்போ இப்படி உள்ள ஒரு புராதன மதமானது அதான் கெட்டு போகும். அது எந்த அளவில் இப்ப கெட்டு போயிருக்குது என்றால், நம்மளுடைய அந்த பிரம்ம பிரகாசம் பொருந்திய அந்த வானவர் திருமேனியானது அது மாறி போச்சுது. எப்படி மாறி போச்சுது? அது திருநீர் என்றல்லவா அதனுடைய அந்த பிரம்ம பிரகாச நீர் அல்லவா, அதை பூசி விடுகின்ற ஒருவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தவர்களையும் அலக்கழிச்சு விட்டார்கள். என்ன மெய்யாக அவர்களையும் சாமானியமானவர்கள் என்ன நமக்கு மேம்பட்டவர்களா என்று சொல்லி அலக்கழிச்சு விட்டார்கள். ஆகையால் அது இவர்களுக்கு தோற்றப்படாமல் மறைமுகமா போச்சுது. அப்போ அந்த மெய்யான அந்த பிரம்ம பிரகாச விபூதியானது ஒருவன் பெறுகிற வரைக்கும் அந்த குலத்தில் இவன் பிறந்து விட்டான் அல்லவா, அதற்காக அந்த பெயரை சொல்லி இந்த சாம்பல் எடுத்து கடைசி வரைக்கும் பூஜிக்கிட்டு தான் இருக்க வேண்டி வச்சுட்டார்கள். ஏன்? நமக்கு மெய்யானது கிடைக்க வேணும், அதுக்கு நகலானது ஒண்ணு இருந்தா தான் மெய் கிடைக்கும், இல்லாட்டி மெய் கிடைக்காது. இதே மாதிரியாக இந்த இது உத்ராட்சம் என்று சொல்லப்பட்ட ஒரு அடையாளங்களும் வைத்திருக்கிறார்கள். இதுகள்லாம் அழிஞ்சு கிழிஞ்சு போகவில்லை. நகலாக இருந்தாலும் இன்னைக்கும் இன்று இருக்குது. ஆனால் இந்த நகலானது நமக்கு நிஜமாக ஆதியே துணை 1965ஆம் ஆண்டு விண்மதி வைகாசி திங்கள் பாசுபத கங்கண திருவிழா நிகழ்ந்தபோது நமது மரளி கைதீண்டா சாலையாண்டவர்கள் மெய்மத உத்பவ விற்பன்னராகிய நமது குலதெய்வ தேவேஸ்வர அவர்கள் நமது அனந்தாதி தேவ பெருங்குலத்துக்கென்று மெய்வழியுகம் பிறந்ததின் அடையாளமாக யுகோதய கடக தவச்சின்னமாகிய கிள்நாமத்தை எடுத்து வைத்த போது வெளியாகிய பிரம்மோதய சாலையாண்டவர்கள் வாக்கியம். ஆனபடியா இப்படி வந்த காலத்தில் இப்போது நான் என்னுடைய நினைவானது நம்முடைய சபைக்கு ஒரு தேவ மக்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு முத்திக்குரிய தேவ மக்கள் அல்லவா, தன் உயிரை தான் கண்டவர்கள் அல்லவா. இப்ப உலகமானது உயிரை காண்கிறதா அப்படிங்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். எப்படி உலகத்தில் இருக்கிறோம்? உயிரை பார்க்கிறதா என்ன? அப்ப மனு உலகமா இல்லை இது. இறைவன் அதுக்கே படைச்சான். இப்ப பிரத்யட்சத்தில் இருக்க, சாட்சி செயலோடு இருக்க, பார்க்கிறதா அப்படின்னாக்க உனக்கு எவ்வளவு வியப்பா இருக்குதோ அவ்வளவு வியப்பா இருக்குது அவங்களுக்கு அல்லவா. நிறைஞ்சு அப்படி வந்து விட்ட காலத்துல நமக்கென்று ஒரு அடையாளம் வேணுமே என்ன அப்படி என்று எனக்கு முன்ன நாள்லயே வந்தது. முன்ன காலத்திலேயே, இது இன்னைக்கு வெளியாக்குறது இல்ல, ஆமா முன்ன காலத்திலேயே வந்து இந்த பின்னால வர்றதாக சொல்றதானது என் நினைவில் வந்தது. அதாவது கிள்நாமம் நம்முடைய அடையாளம் அப்படி என்று அகமிய ஜீவ உலகத்தினுடைய அடையாளம். நம்முடைய ஜீவ உலகம் இருக்குது, அழியாத நாடு. அந்த நாட்டில உள்ள ஒரு அடையாளம் இது, சிறப்பாகி ஒரு சிரசடையாளம். அந்த அடையாளத்தை நாம் நம்ம குல மக்களுக்கு நம்முடைய அடையாளம் இது இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார நினைவுக்குள்ளா இருந்துச்சு. நினைவுக்குள்ளா இருந்து ஆனா அந்த செயல் அந்த தபம் எல்லாம் நடந்துச்சு. ஆமா, அதை வெளிமுகத்துல கொண்டு வர்றதுக்கு எனக்கு அப்ப சக்தி இல்லை. பிள்ளைகள் கொஞ்சமா ஒரு சொற்ப ஆயிரக்கணக்கில் இருந்துச்சு, ஆயார கொண்டாடுறதுக்கு சக்தி இல்லை. இப்ப கொண்டாடுற காலம் அதுக்குரிய சக்தியும் வந்து விட்டது அந்த நிலைக்கு. ஆனபடியினால
அந்த கிருநாமத்தை அது எப்போ முன்ன எனக்கு உதிப்பில் வந்ததே, என்ன அந்த காலத்தில் அதை செய்ய முடியல. அப்புறம் இதை கொண்டாடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சபைக்கு அரசராக ஒரு தூலத்தை வச்சிருக்கிறோமே, அதனுடைய சிரசில் திருவிழா காலங்களில் அந்த கிருநாம அடையாளத்தை ஏற்றணும் அல்லவா? அந்த அடையாளம் தான் இப்போ இந்த கிருநாம அடையாளம் திருப்பி காட்டு. இது ஏற்றினது இன்னைக்கு அல்ல அல்லவா? இது எல்லாருக்கும் எல்லாரிடத்திலையும் எல்லார் வசத்திலையும் இருக்கப்பட்ட ஒரு தேவ அடையாளம். இது வெளிமுகத்திலே வைக்கிறோம் அல்லவா? அகமுகத்தில் இருக்கப்பட்ட அடையாளம். அப்ப அந்த அடையாளத்தை இன்னும் இவ்வளவு பெருக்கமா ஆனதுக்கு பிற்பாடு என்ன இனிமேலும் அப்படி அவ்வளவு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நாம் பகிரங்கமா என்ன இதை ஏற்படுத்த ஆகணும்னு சொல்லி போட்டுதான் இவ்வளவு நாள் ஆச்சு. என்ன இப்போ இது நடந்து இது நான் செய்து இங்க வைத்திருக்கிறேன். இதை பத்தியா இந்த தேவ அடையாளம். இப்போ எல்லா மதங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது இல்ல? அந்த அடையாளங்கள்லாம் அதெல்லாம் வெறும் அடையாளமா போச்சு. அதுக்கு ஏதாவது செயல் இருக்குதா அப்படின்னாக்க செயல் இல்லை, எல்லாம் பொட்டை அடையாளமா போச்சு அல்லவா? இது செயலுடையது அல்லவா? இதுக்கு நிச்சயமாக இருந்தாக்க ஏதோ கண்ணே பின்னாண்டு போயிடும் என்று சொல்லி இந்த அடையாளத்தை வச்சு இருத்தி போடணும் அப்படின்ட்டு நான் எண்ணி இப்போ இத செய்து வெளியாக்கிட்டேன் அல்லவா? இன்னைக்கு வெளியாக்கி முத நம்ம பிரசிடண்ட் அவர்களுக்கு என்ன இதுக்கு தலைமையானதுக்கு முதல்ல இதை சூட்ட போகிறோம். அப்போ இதை நாம் இப்படி எண்ணத்தில் நாம் செய்து நடைமுறையில் வருது. இதை முன்ன காலத்தில் ஆதி காலத்தில் மகான்கள் என்று சொல்லப்பட்ட செம்மல்கள் இருந்தார்களே, பாரவான்கள், என்னை போன்றே வந்தார்கள். எத்தனையோ பேர்கள் வந்தார்கள், ஒன்னு ரெண்டா கணக்கில்லாத பேர்கள் வந்தார்கள். அதுல சைந்திரமுனி என்று சொல்லப்பட்ட அதானே என்று சொல்லப்பட்ட ஒருவர்கள் வந்திருக்கார்கள் இந்த பூமிக்கு. இது நம்ம இது இந்த தஞ்சாவூர் கோபுரம் இருக்குது, அந்த கல்லுல பதிச்சிருக்காங்க. அதை நான் கேட்டு நான் போய் அதை ஒருக்கா பார்த்துட்டு வரலாம்னு போனேன். போய் பார்த்துட்டு வந்தேன். அவருடைய பாடலும் இருக்குது. இப்ப அந்த பாடல் வந்திருக்கிறத பார்த்தா அவங்க என்ன கணக்கு சொல்றாங்க, ஆதியிலிருந்து கணக்கு போட்டிருக்காரு. அது இந்த கால கணக்கு சொல்றாப்ப இருந்தாக்க இந்த விஞ்ஞானிகளுடைய கணக்கு சொன்னாக்க தெரியாது அல்லவா? சீசிரி மேசிரியா இருக்கும், ஆகையால தெரியாது. அது ஒரே வடிவத்தில் உள்ளதில்லை அல்லவா? அந்த கணக்கு சொன்னாக்க படாதுன்னு சொல்லி போட்டு இந்த ராஜாங்க கணக்கு சொல்றாங்க. இன்னென்ன காலத்தில் இன்னாரு இத்தனை வருஷம் ஆளுவார்கள், அதுக்கு பின்னாலே இன்னாரே வருவார்கள், அவர்கள் இன்ன வருஷம் இத்தனை வருஷம் ஆளுவார்கள், இப்படியே ஆண்டு என்ன கடைசியில விஷயன் என்றும் நீதன் என்றும் அரசாளுவார்கள். என்ன அவர்கள் காலத்துல என்ன ஒரு 10-12வது வருஷத்துல இந்த கிருநாமக்காரர் வருவார்கள் அப்படின்னாக்க இது என்ன? இது நாம் நினைச்சு செய்ததா? அந்த சாலையை வேணுமுண்டு கட்டணும், அது லட்சக்கணக்க செலவு பண்ணி கட்டணும். அங்கேயே குடியிருக்கத்தானே கட்டியிருப்பேன், இல்ல கிரையத்துக்கு விற்கிறதுக்கா, இல்ல வாடகைக்கு வைக்கிறதுக்கா? என்ன அப்படியெல்லாம் கட்டின கட்டடம் அந்த ஆலயத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எது அவன் விளக்காரங்காலத்துல கேட்டாக்க நான் ராணியை கேட்டு என்ன அவள் கொடுத்த வாக்குறுதி இருக்குதே, என்ன அந்த பிரகாரம் நீங்க கேட்கறதுக்கு ரைட் இல்லை அப்படின்னு போட்டு நான் அதை எடுத்து கொடுத்தேன். இது வைஸ்ராய்க்கு கொடுக்கிற போது அவன் சொன்னா, மகாராணி அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு அதெல்லாம் வாஸ்தவம் தான், நீங்க அப்படியே நீ அதை வச்சுக்கோங்க. என்ன இப்போது எனக்கு சந்தர்ப்பம் இப்படி இருக்க, எனக்கு இப்படி நெருக்கடியா இருக்கிறதுனால என்ன எனக்கு அவசியமா வேணும்னு நான் ஒன்னு தயவா கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஒரு அரசன் இப்படி கேட்கிற போது நாம ஏமாத்துறோம் அல்லவா? நமக்கு காவலன் அல்லவா? அப்படி இருக்க இது என்ன கெஞ்சி கேட்கிறதா? அவனை எதிர்த்து நாம இருக்கவா, எதுக்குறதுன்னு நினைக்கவாவது முடியுமா? என்ன அப்படி இருக்க
சரி நாம இதுதான் கெதின்னு கட்டினா, நம்மளுடைய வயசுக்குள்ளார இது ஒரு கட்டடம் கட்டினா என்ன, இதான் அதுக்கு இப்படி காலம் வந்துருச்சுதாக்கும் என்ன, நமக்கு தானே இப்படி வரணும்னு போட்டு எனக்கு ரொம்ப துக்கமா போச்சுது. ஏன், நான் எவ்வளவு தூரம் பாரதூரமா எண்ணி கட்டுறேன், எப்பவும் நமக்கு அது சாஸ்வதமா இருக்கும், எல்லா மக்களுக்கும் நமக்கு இதே போது ஆலயம் அப்படின்னு நான் நினைச்சு கட்டியிருப்பேன். அது இப்படி தள்ளாது இருந்தா வந்து மாட்டிக்கிட்டாக்க அது அரசாங்கம் மூலமா, அப்புறம் விட்டுட்டேன். சரி எடுத்துக்கிட்டு போய் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தாக்க எனக்கு ஒன்றும் கண் தெரியாத வந்தது போல் இருந்துச்சு. அவ்வளவு கவலையோட வந்தேன். வந்து இன்ன இடத்துல போறோம்னு இல்லை, எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்த காட்டினாங்க, ஓடி ஓடி பார்க்கறது என் மனசுக்கு பிடிக்கல. என்ன இப்படியே தேடிக்கிட்டே வந்து சும்மா குருட்டடியா வந்து உட்காந்து அப்புறம் தான் வந்து உட்காந்தோம். திடுதுப்புண்டு வந்து உட்காந்து நாம அப்படி இருந்தோம் என்ன, அப்படி கட்டடம் கட்டி அப்படி இருந்தோம் என்ன, நமக்கு இதுதான் கெதின்னு போட்டு இந்த காட்டுக்குள்ளார வந்து இருந்தோம். இங்கே நீ உட்காந்துருக்கிற பக்கத்துல வெறும் முள்ளு செடிகளாத்தே இருக்கும், எங்க பார்த்தாலும் நல்ல மரம் ஒண்ணு கூட இருக்காது. வேப்ப மரமெல்லாம் இங்க நான் வந்து இப்ப வந்து வச்சு உண்டாக்கினது. இங்க முளைக்கிறது வேளாண், வெடத்தலாம், இண்டு, இது இந்த அழிஞ்சி என்ன, காசான், விராலி, இதுதான் முளைக்கும். இது தவிர வேற ஒன்றும் இருக்காது. அப்புறம் இதை இங்கே வந்து உட்காந்து இனிமேல் வேற எந்திரிச்சு போறதுக்கு, அதாவது எந்திரிக்க முடியாதவனுக்கு தள்ளாதவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான எண்ணம் வந்துருச்சு. இனி எங்கடா போய் தேடுறது போ என்ன, அவன் என்னளவு இங்கே ஒரு குச்சை கட்டிக்கிட்டு இருப்போம் போட்டு முதல்ல ஒரு குச்சை கட்டணும். குச்சை கட்டியிருந்தேன், இதே ஸ்தாவரமாக போச்சுன்னு வச்சுக்க, இனிமேல் நாம இதை விட்டு எந்திரிக்க முடியாது. ஏன், சம்மனை அகண்டு போயிருச்சுது என்ன, அகண்டு முளையடிச்சாச்சு, இனிமேல் இதை விட்டு எந்திரிக்க முடியாது. இது இப்படி இருக்க பிரம்மத்யூஸ் பவுண்டுன்னு சொல்லி போட்டு ஒரு நூல் வந்தது, ஒரு கிரந்தம். இது எங்க, அது இத்தாலி தேசத்துல இருந்து, அந்த இங்கிலீஷ் நாட்டில இருந்து வந்தது. அந்த பிரம்மத்யூஸ் பவுண்டை பார்த்தா என் சரித்திரம் எழுதி இருக்குது. எப்படி என் சரித்திரம் எழுதி இருக்குது, ஒரு மெஞ்ஞானிகளால அது எழுதி, நான் வந்த வழியும் அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததும், அதை கொடுத்து போட்டு நான் வர்ற போது வந்த பாதை இருக்குமே, அந்த பாதையை சொல்லி, வந்த பாதையில நடந்த சம்பவம் இருக்குது, அங்க ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை எடுத்து அப்படி எடுத்து காட்டி இங்க வந்து ஊரல் என்று சொல்லப்பட்ட என்ன மலைப்பிரதேசத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஊரமலை பக்கத்தில் இருக்கு, இதுக்கு பேரு ஊரமலை கிராமம். இது ஆமா ஊரப்பட்டி கிராமம், இது நம்மளுடைய நாம் இருக்கிற ஊரு. அப்புறம் அந்த ஊரமலை காடு இருக்குமே, அந்த காட்டுல இருந்து வடிகிற தண்ணியானது அது குளத்துல ஒழுகும் என்ன, அவர்கள் அந்த ஜலத்துல இருப்பார்கள். அதுல பேரு பகுதி வயல் இருக்கும். இப்படியெல்லாம் குறிகாட்டி அந்த காலத்து கிரந்தத்துல நம்ம பாஷை இல்லை என்ன, அந்த பாஷையில எழுதப்பட்டிருக்குது. அதை டிரான்ஸ்லேட் செய்து பார்க்கிற போது இந்த வடிவம் இப்படி வரும். அதுல பொன்னரங்கம் என்று பேர் இருக்கும். ஆமா, அங்கே மண்ணால குடிசை கட்டி கொண்டு அங்கே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு இந்த வருஷப்பாடெல்லாம் சொல்லுது. இவர் இந்த வருஷப்பாடு சொன்னார். இப்படி போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது. அது அல்லாதபடிக்கு இந்த சைந்திரமுனின்னு சொல்லப்பட்டவர் இந்த கணக்கிட்டு சொல்றாரு என்ன, இந்த கிள்நாமத்தை பத்தி சொல்றாரு அவர் என்ன, அவர்கள் காலமானது இப்படி வரும் என்ன, அவர்கள்லாம் தேவர்களாக மாற்றுவார் மனுக்களை அப்படி என்று அந்த இதுல அதுக்கு முடிவில்லாத காலம் இருக்கும் என்று இவர்கள் சொன்னார். என்றாக்க வடலூர் வள்ளல் பிரானுடைய உண்மை பத்திரிகைன்னு ஒண்ணு கையெழுத்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு மட்டும் வேற எதுவும் இல்லை, கையெழுத்து கொடுத்திருக்கார்கள் என்ன, அதுலயும் மின்னி காட்டுறாரு. அதுல இரண்டு சொல்றாங்க, சாலைக்கு ஆண்டவர்கள் வருவாருங்கிறாங்க. என் பேரு அதான் ஒன்னோடு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு என் தலையில கட்டினது இல்லவா கவர்மெண்ட், ஒன்னோடு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு அடித்தடி கேசுகளாகி கவர்மெண்ட் கூப்பிட்டு என் தலையில கட்டினது அதை. ஆமா, இல்லாட்டி எனக்காக பேரும் இல்லை ஒண்ணும் இல்லை அது அல்லவா. எனக்கு கையெழுத்து கட்டாய வற்புறுத்தி போட்டு முதல்ல இந்த ரிவால்வருக்கு போட சொன்னாங்க, கலையிட்டு போட சொன்னாரு.
போட்டேன் அந்த கையெழுத்தை. ஆமா, அதிலிருந்து வந்தது. இப்ப அந்த கையெழுத்து அந்த நாமத்தை கொடுக்கிறார்கள். மார்க்கநாதர் என்ற நாமம் இருக்க என்ன, அதுக்கு முதல்ல அவர்கள் தாய் தந்தை வச்சு காதர் பாட்சா என்ற நாமத்தை வச்சு, பின்னாலே அவர்கள் ஆண்டவர்கள் என்ற நாமத்தின் மேலே ஏறி வருவார்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி கண்டார்கள்? அது எந்த காலம்? இந்த காலமா? காலங்கிடந்த காலம். அப்போ அந்த அடையாளம் அவர்கள் சொல்லிருக்காங்க. இப்போ படிக்க போறாங்க கேப்பிய, அது அந்த காலம். இப்ப இப்ப நாம நெசமா இத இன்னைக்கு அதை விளையாட போகிறோம். ஜனத சத்குணாலங்கிருத சைந்திர மகாமுனிவர் அவர்களின் திக்கு தரிசனம். அந்நாடில் சயந்திரனும் வரைந்த வாக்கு, அந்நாடில் சயந்திரனும் வரைந்த வாக்கு, ஆனதுவா பரிசுகந்தனான் ஆன பின்பே கண்ணான கலியுகந்தான் பிறக்கும் அப்பா. திரேதாயம் துவாவரியும் கலியுகம் அல்லவா? அப்போ இந்த யுகத்துக்கும் மேல முன்னால என்ன, அந்த துவாவரி யுகத்தினுடைய கடைசியில கண்ணான கலியுகந்தான் பிறக்கும் அப்பா. கத்தாக்கள் ஆண்டு வரும் விவரம் சொல்வேன். அப்போ கலியுகம் பிறக்குது முன்னால தெரியும். இப்ப தெரிஞ்சு சொல்றவங்களா இருந்தாக்க அப்போ பிறக்கல, கலியுகம் இல்லை. ஆமா, கலியுகம் என்று ஒரு யுகம் பிறக்க போகுது அப்படின்னு அவர்கள் சொல்றாரு. தவச்செருக்கில பார்த்து சொல்றதுதானே திட்டமாக. முன்னாலே காலயுக்தி சித்திரையில் அந்த கலியுகம் பிறக்குகின்ற வருடம் முதல் வெள்ளி நவமியோடு மூலன் நாளில், நாள் நாளிகை என்ன எல்லாம் திதி முதல் கொண்டு சொல்றார்கள். இன்ன டைம்ல அது பிறந்தது. இந்நாளே கலி பிறந்த தேதிக்கும் மேல் இங்குலகில் வரும் இயல்பு இயம்புவேனே, இயம்புவேன் கலியுகமாம் வருஷம் தன்னில் இதமுடனே பரிச்சித்து 500 ஆழ்வான். முத இந்த கலி வந்தது. கலியுகத்துல முதல் அரசாட்சி பரிச்சித்து மகாராஜன், பஞ்சபாண்டவருடைய பேரன் பரிச்சித்து. அவன் தான் முத கலியுகம் பிறந்ததுக்கு முதல் ஆட்சி அவனுடைய ஆட்சி. அது 500 வருடம் அப்படின்னார்கள். 510 சொல்லல, 495 சொல்லல, சரியா 500. செயலான ஜனமே ஜெயன் 300 ஆழ்வான். ஜெகம்புகழும் நரேந்திரனும் 2 எப்போ 2 298 என்ன, 300 வருடத்துக்கு 2 வருஷம் கம்மி, 298 வருஷம் அவன் ஆளுவான் அப்படின்னாக்க ஏன் ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கட்டே, என்ன குறி. உயவலிமை சலந்திரன் 96, புகழ் விக்ரமாதித்தன் 2000, அயல் சாதி ஆரியர்கள் பிறந்த சாரி 600 பாதி குறை என்பதாழ்வான். வருட கணக்குகளை பாருங்களே. ஆழ்கைதனில் போஜனுமே 500 ஆழ்வான். அப்பாச்சி 696, வாழ்வாரே கத்தாக்கள் 85, வலுவாலே மலுக்கனுமே 95. மலுக்கண்ட ஆறு துலுக்கு ராஜா. ஆழ்வாள் விக்டோரியா பெண் 60 ஆண்டு, பெண்ணரசாட்சி 60 வருஷம் ஆளுவாள். ஆனதந்திர வெள்ளையரும் 40 ஆண்டு. அவங்க ஜாதியில வந்த வெள்ளையர்கள்
40 ஆண்டு. இதெல்லாம் நீங்க கணக்கு பார்த்துக்க வேண்டியதுதான். அது சொல்றதுதான் அந்த அளவு சொல்லுது. அது சரி சரியில்லைன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தாழ்வார்கள் அகண்டு விரிந்திடும்பி ஏறி அதனாலே தோல்வியிட்டு போவார் நீதி. நீதன் என்றும் விஜயன் என்றும் அரசு தோண்டி நிச்சயமாய் 12 நாளே ஆழ்நாள் வாதமுடன் ஜாதி மத சண்டையாரே வகுப்புடனே ராஜாங்கம் ஆகா நாளில் வேதமிகும் மேற்றிசை ராஜாங்கம் இல்லையே, ராஜாங்கிற பட்டம் இல்லையில, ராஜாங்கிற பட்டம் இல்லை அல்லவா? இது எப்படி கண்டார்கள் அவர்கள்? அது இல்லாம பேர் அது இல்ல, ஆனா நடக்குது. அந்த காலத்துல அவர்கள் 12வது வருஷ ஆட்சியில இது வரும் அப்படிங்கிறாங்க. வேதமிகும் அதாவது தேவநாட்டு கிள்ளாமக்காரர், அதாவது வேதமிகும் மேற்றிசை கிள்நாமக்காரர். அப்போ அந்த காலத்தில் வருவார்கள் அப்படின்னு இருக்குது. இப்ப 12 இப்ப எத்தனை வருஷமாகுது இந்த ராஜாங்கம் வந்து? 15 17. இப்போ 12வது வருஷமா வந்துருச்சுது. அப்போ நமக்கு 12வது வருஷமே இதெல்லாம் வந்துருச்சே அல்லவா? இந்த நடைமுறை வந்துருச்சு, வெளியாகல. ஆமா, இது எப்படி கண்டு எழுதினார்கள்? ராஜாங்கத்துல அந்த வேதமிகும் வேதமிகும் மேற்றிசை கிள்நாமக்காரர் வருவார் மந்தி சாதகமாய் புவியோரும் தெரிந்து கொள்வார். அப்போ புவியில் உள்ள மக்களும் சில காலத்தில் தெரிந்து கொள்வார். சாதகமா, பாதகம் கிடையாது. ஆமா, சாதகத்துக்கு வந்தது என்று தெரிந்து கொள்வார்கள். இதை காலத்தில இன்ன மாதிரியாக நடக்கும் என்று சொன்னாக்கு இது யாரு படைத்த இறைவன் தானுடைய வாக்குத்தானா? வேற எது? வேற யாரும் சொல்ல முடியுமா? அந்த சர்வேஸ்வரனுடைய அவன் தானே அந்த நாக்கில் நின்று பேசியிருக்கணும் அல்லவா? அப்போ மனுவுடைய கட்டடம் இருக்குது, அந்த மாளிகை தான் சர்வேஸ்வரன் இருக்கிறது. வேற எந்த ஒரு கட்டடத்திலையும் அவன் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு அது என்னென்று பொருந்தது பார். அந்த சர்வேஸ்வரன் அவர்களுடைய நாவல இருந்து குடியிருந்துதான் அல்லவா பேசுகிறார்கள். இப்ப நம்ம நாவல் எப்படி இருக்குது? இது அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியுமே அல்லவா? அப்ப அந்த வார்த்தையானது அது அழியுமா? அது பொய்க்குமா? அன்னைக்கு வாயில சொன்னார்கள், இது இப்ப கண்ணாலே செயல்ல வெளியாகு அல்லவா? சரி, முத்திரடி. பகவானாகிய நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த நாள் பிறக்கப் போகுது என்று சொல்லி நமது சபைக்கரசர் அவர்களுக்கு இந்த கிள்ளாமத்தை தலையில் ஏற்றிய அன்று அவர்களுடைய தீர்க்க தரிசனமாக ஓர் செய்யுள் வைத்து எழுதியிருக்கிறார்கள். அது நமது ஆதிமை உதய போன்ற வேதாந்தத்தில் இருக்கிறது. இகமதில் பிறந்த மக்கள் இரும்பினி பிறவி மாற்றும். இகமதில் பிறந்த மக்கள் இரும்பினி பிறவி மாற்றும். ஜெகமதி சாலையின் நாள், ஜெகமதில் சாலையின் நாள் சிறப்பெலாம் திரட்டி வந்து அகநிலம் பொழியும் தேனாரமுதம் எக்கடிக்க சிந்தும்.
அகநிலம் பொழியும் தேராரமுதம் எக்களிக்க சிந்தும் யுக உதயமதென்றோங்கும் உருபுனை கடகங்காப்பே. யுக உதயம், அதாவது அடுத்த யுகம் பிறந்து தலை நீட்டுது. கலியுகம் முடிஞ்சு வச்சது, அடுத்த யுகம். அதாவது வெள்ளாம விதைச்சாச்சுது, அன்னைக்கு தான் அன்னைக்கு கணக்கு எழுதுவோம் அல்லவா, இன்னைக்கு தான் விதைப்புன்னு சொல்லி. ஆனா பாக்குறதுக்கு பல செடி கொடிகள்லாம் இருக்கும் அல்லவா. அந்த நாம் விதைச்சோமே அது தெரியாது. அது தெரியறதுக்கு கொஞ்ச நாள் சென்று அப்புறம் இன்னதுன்னு தெரியும். ஆனா அதுக்கு நாமம் சூட்டப்பட்டது அது வெடிக்கு தெரியாத உதயமான நாள் அல்லவா. அப்ப இது பகிரங்கமாக வெளியே விசிற போது அன்னைக்கு கொஞ்ச நாளாய் போகும் அல்லவா. அதுக்காக வேண்டி உண்டான நாளை எழுதி போடுறார்கள். அது உண்டாகிற காலத்தை யுக உதயம், இந்த உதய யுகத்தினுடைய அடையாளம். 5000 வருஷத்துக்கு மேலே இல்லை கலியினுடைய ஆட்சி அப்படின்னு தானே எல்லா மதங்களும் கூறுது, எல்லாரும் சொல்லி இருக்கார்களே. ஆமா, அப்போ 5000க்கு மேலதான் ஆகி போச்சுது. இன்னும் கலி இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் இருக்குத்தான் செய்யும். ஒவ்வொரு இடமா மேய்ஞ்சுக்கிட்டு வருது. என்ன, ஒவ்வொரு இடமா அடுத்த இடம் பிறந்துக்கிட்டு வருது. நிரந்தரமா அம்முட்டும் ஆக விட்டு தானே உனக்கு நீ சொல்லணும் அல்லவா. அப்படி என்ன எங்கும் மெய்படியேறி துலங்கிட நங்குலத்தினை ஆண்டருள்நாயகம் நங்குலத்தினை ஆண்டருள்நாயகம் கங்கண முத்திரை காப்பு பெற்றதி கங்கண முத்திரை காப்பு பெற்றதி கங்கண முத்திரை காப்பு பெற்றதி கங்கண முத்திரை காப்பு பெற்றதி பொங்கும் வைகாசி பூரணை நாளிலே பொங்கும் வைகாசி பூரணை நாளிலே அனந்தாதி தேவர்களே, ஆருயிர் பிறவியர்களே, உடற்பிறவியர்களே, நமது தேவகோமானவர்கள், நமது குரு கொண்டல், நமது திலகபிரானவர்கள் இந்த கலியுக கடோசியில் ஞான சிங்காதன பீடமேறி ஞான செங்கோல் ஓச்சுகின்ற இந்த நாளில் அவர்கள் நரர்களை மக்களாக்கி, மக்களை தேவர்களாக்கி, அந்த தேவர்களை தெய்வீக ஆரூரில் குடியேற்றி ஜெயசீலர்களாக்கி அதற்கு அடையாளமாக நமக்கு பாகை என்னும் சிரோமகுடத்தை அணிவித்து அருளினார்கள். அதோடு அல்லாமல் இன்று யுகோதய அடையாளமாக நமக்கு கிள்நாம அந்த அலங்கார அணியையும் இலவசமாக இனாமாக நமக்கு அவர்கள் அருளி அதை தந்தருள அவர்கள் இப்பொழுது நம் முன்பு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தன் சொந்த செலவிலேயே அதை செய்து ஆருயிர் சகோதரர்கள் அனைவருக்கும், ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த சிரோபூஷணமாகிய இந்த மகுடத்தை அவர்கள் அணிவிக்க திருவுள்ளம் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தனிப்பெருங்கருணையினுடைய எல்லையை நாம் அளவிட முடியாது. முன்னர் தோன்றிய பாரவான்கள் எல்லாம், மகத்துக்கள் எல்லாம் தங்கள் தங்கள் தீர்க்க தரிசனத்தில் எதிர்பார்த்தபடி இந்த கிள்நாம நன்னாளானது
நம்முடைய தெய்வீக சாலை வளநாட்டிலே உதயமாகின்ற பெருநாளாகிய திருநாளாக இருக்கின்றது. தேவகோமானவர்கள் நமக்கு செய்து வைக்கின்ற இந்த தனிப்பெருங்கருணையை எவ்வளவு என்று நம்முடைய அறிவினாலே சிந்தித்து அதனுடைய உன்னதத்தை நாம் அறிய முடியவே முடியாது. அவர்களுடைய பெருங்கருணை, அவர்களுடைய அருள், அந்த அருளினுடைய சின்னத்தை நாம் பெற்று அதை திரிகரணங்களாக நாம் போற்றி நாம் கிள்ளாமக்காரர்கள் என்கின்ற அந்த தெய்வீக குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற அந்த மகுடத்தை அணிந்து நாம் அலகைகளாக போவதற்காக இருந்த நம்மை தடுத்து ஆட்கொண்டு தெய்வீக சொர்க்கபதிக்கு ஏற்றி நமக்கு இந்த உன்னதத்தை தந்தருளி இன்று நம் பிரானவர்களுடைய பெருங்கருணையை வியந்து இந்த மகுடத்தை அவர்களுடைய திருக்கரங்களிலிருந்து நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்வோமாக. மெய்வழி நாம நன்னாதரமே